அது என்ன அபிஷேகம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய சுத்தி இருக்கிற பிடிக்காத ஒரு அட்மாஸ்பியர் என்னை எந்த விதத்திலும் என்ன பண்ணக்கூடாதுன்னா, சத்தமா சொல்லுங்க, இது உங்களுக்கு ஒரு ஜெபமாகவே மாறிடட்டும், ஜெபமாகவே மாறிடட்டும். நல்லா நீங்க நினைச்சுக்குங்க, நீங்க ஏதாவது ஒன்று அவங்க செய்யும்போது நீங்க பாதிக்கப்பட்ட உடனே, இப்ப சொல்லுங்க, ஒரு மாமியார் இல்லைன்னா ஒரு மருமக இல்லைன்னா உங்க வேலை செய்யற இடத்துல இல்லைன்னா சர்ச்சில் எங்கேயோ ஒரு இடத்துல உங்களை ஹர்ட் இல்லை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது உங்க மனசுல ரொம்ப ஊண்டாயிருச்சு, காயமாயிருச்சு. என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயோ, நம்ம பேசுனது இந்த பிள்ளைக்கு காயமாயிருச்சு, நம்ம பேசுனது இந்த சிஸ்டருக்கு காயமாயிருச்சு, இந்த பிரதர் அதனால ரொம்ப வருத்தப்படுத்துறாரு, சாரிங்க, இப்படி நான் பண்ணியிருக்கவே கூடாதுங்க, நான் தெரியாம பண்ணிட்டேங்க, இவ்வளவு நீங்க கஷ்டப்படுவீங்க எனக்கு தெரியல, அப்படியே சொல்ல போறாங்க. ஏதோ ஒரு 10% பேர் அப்படி நினைப்பாங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, உனக்கெல்லாம் இது தேவைதான், நான் வேணும்னு தான் சொன்னேன், நீ எதுக்கு பாதிப்படைகிற? அப்ப நீ தப்பு பண்ணலன்னா எப்படி பாதிப்பு உனக்கு வருது? உனக்கு அது பாதிப்பு வருதுன்னா அப்ப நீ அப்போ அதற்கு பிறகு உங்களுடைய நீங்க பண்ற அந்த ஃபீலிங், அதுக்கு கூட என்ன இல்லை இந்த உலகத்துல சொல்லுங்க, அதுக்கு கூட வேல்யூவே இல்லைன்னு சொல்லும் போது நான் ஏன் அதுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கணும் சொல்லுங்க? நீங்க காயப்படும் போது, நீங்க வருத்தப்படும் போது அந்த உணர்வாவது உங்களை ப்ளீஸ் பண்ணி சரி அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட உங்க மேல இல்லைன்னும் போது, அவங்க சொல்ற காரியத்திற்காக நான் ஏன் கவலைப்படணும்? அது யாரா வேணா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். ஒரு நல்ல கணவன், புரிஞ்சுக்கிற கணவன் அப்படின்னா, சரி நம்ம மனைவியை காயப்படுத்திட்டோம், நம்ம இப்படி காயப்படுத்திடக்கூடாது, அவ இதனால ரொம்ப பாதிக்கப்படுறா, சாரிப்பா, நீ இவ்வளவு தூரம் காயப்படுவேன்னு நான் நினைக்கவே இல்லை, நீ ஒன்னும் அதை பெருசா எடுத்துக்காத, திடீர்னு அப்படி வாயில வந்துருச்சு, நான் சொல்லிட்டேன் அப்படின்ற ஒரு கணவனார்கிட்ட கூட நம்ம என்ன பண்ணலாம்னா, ஐயோ நான் தப்பு பண்றேன், அதை மனசுக்குள்ள வச்சிருக்கலாம். ஆனா அந்த மாதிரியே இல்லை. உனக்கு நான் பேசினது கொஞ்சம்னு வச்சுக்கோ, உனக்கு இன்னும் பேசியிருக்கணும், நிறைய பேசியிருப்பேன், சரி அடக்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்ற அந்த கணவன்கிட்ட, அந்த மனைவியின் இடத்துல என்ன நம்ம பெருசா எதிர்பார்க்க போறோம்? அவங்கள மன்னிக்கிறோம், அவங்கள நேசிக்கிறோம், அதெல்லாம் ஓகே. ஆனா நான் இனி என்ன பண்ண மாட்டேன், நான் இனி காயப்பட்டு காலையில திட்டிட்டு போனது சாயந்தரம் வரும்போது வரைக்கும் இந்த திட்டிட்டு போனதை மனசுலயே வச்சிருந்து ஒரு நாள் முழுக்க நீங்க வேதனையோட இருந்தா யாருக்கு சிஸ்டர் பாதிப்பு, யாருக்கு பிரதர் பாதிப்பு? உங்களுக்கு தானே. சொல்லுங்க பார்க்கலாம். அவனோ காது கேளாதவனை போ. நல்லா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அவனோ. ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இதுக்கு நான் எப்பவுமே கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்டா இருக்க தான் விரும்புறேன். இந்த விஷயத்துல மட்டும் நான் எப்பொழுதுமே கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்டா தான் இருக்க விரும்புறேன். கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட முன்னாடி இருக்கிற டீச்சர் என்னென்ன திட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எரும மாடுன்னு திட்டுவாங்க, உனக்கெல்லாம் ஒரு பன்னிக்குட்டி வளர்த்தது கூட நீ ஜாய்க்கலடான்னு சொல்லுவாங்க. ஆனா அவன் பாட்டுக்கு நிப்பான் பாருங்க, அவனுக்கு ஒரு சொரணையுமே, ஏண்டா உன்னை தாண்டா திட்டிட்டு இருக்காங்க, என்னையா திட்டுனாங்க தெரியலையே எனக்கு, டேய் ரொம்ப மோசமா திட்டிட்டு இருக்காங்கடா, மோசமாவா திட்டுனாங்க, எனக்கு அவ்வளவு தூரம் ஒன்று எஃபெக்ட் ஆனது மாதிரி தெரியலையே, என்னமோ அவங்க கொஞ்சம் அவனுக்கு எரும மாட்டு தோலா என்னன்னே தெரில, அந்த டீச்சர் அந்த குச்சியை வச்சு அடிச்சு குச்சி உடஞ்சி டயர்டாகி இந்த எரும மாடுங்களை அடிச்சு நான் தான் டயர்டாட்டேன்னு போய் உட்கார்ந்தா கூட அப்படின்னு ஊதி போட்டு அவன் ஆனா இதுல முன்னாடி பெஞ்சில் இருக்கும் பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற ஸ்டூடெண்ட் அப்படின்னு சத்தமா சொன்னா கூட அந்த நாள் முழுக்க அந்த அம்மாவுக்கு என்ன தெரியுமா, துக்கமா. ஏன் அப்படின்னு, டீச்சர் என்ன ஏன்னு திட்டுனாங்க, டீச்சர் என்ன ஏன்னு திட்டுனாங்க, சிஸ்டர் வீட்டில் போயும் அப்படிதான், டியூஷனும் ஓடாது, வீட்டில் போய் ஏமா ஒரு மாதிரி இருக்கிற, டீச்சர்னு எனக்கு திட்டுனாங்க, டீச்சர்னு என்ன திட்டுனாங்க அப்படின்ட்டா ஏன்னாங்க, ஏன்னு திட்டுனதா அவ்வளோ ஃபீலா எடுத்து அதை யோசிச்சு. நீங்க யாரா இருக்க விரும்புறீங்க? ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா? இல்ல நான் சொல்றதுக்காக சொல்லாதீங்க, எனக்கு என்னமோ இங்க பாக்குறதுக்கு நிறைய ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான் நிறைய அதிகமா இருக்கிறது மாதிரி தெரியுது. உங்களை சொல்லி பார்த்தா தெரியும்.
ஆமாம், உங்களை ரொம்ப அப்படி பக்குவமாக நடத்தினா தான் நீங்கள் பக்குவமாக இருப்பீங்க. இல்லை அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த பக்குவம் இல்லாமல் இருக்கும். இல்லை, இந்த ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் அப்படி தான். ஸோ ஆண்டவரிடத்தில் எல்லாரும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஜெபிச்சுட்டு தான் போக போகிறோம். இது ஒரு மேலான அபிஷேகம், இது கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். என்ன அப்படின்னு சொன்னால், எதுவும் என்னை சேதப்படுத்துவது. ஹல்லேலூயா.